ப்ராஃபிட் 41% ஃபால் ஆயிருக்கு. ஃபேன்ஸோட டிமாண்ட் கம்மியாயிருக்கு. ஆனால் இது ஃபுல் ஸ்டோரி இல்லை. கிராம்ப்டன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 2000 crores ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண சைலண்டா சோலார் எம்பையர் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லாத்தையும் ஒன்னா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வேல்யூ கேஸ்டலுக்கு வெல்கம்ங்க. ஃபினான்ஷியல், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பருங்க. நீங்கள் கிராம்ப்டன் ஓவரால் ரெவன்யூ இயர் ஆன் இயர் ஜஸ்ட் 1% தான் க்ரோ ஆகியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4%க்கு மேலே கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரும் சரி குவார்டர் ஆன் குவார்டரும் சரி 38%க்கு மேலே ட்ராப் ஆயிருக்கு. மெயின் ரீசன்னு பார்த்தோன்னா கம்பெனியோட எக்ஸ்பென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதே நேரத்தில் குட் நியூஸ்னு பார்த்தோன்னா பாரோயிங்கை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. கிராம்ப்டனோட கோர் பிஸ்னஸான ஃபேன் செக்மெண்ட் மான்சூன் சீசன் வந்ததுனால டேபிள், பெஸ்டல், வால் ஃபேன்ஸுக்கு டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. ஆனால் பிஎல்டிசி ஃபேன் கேட்டகரி மட்டும் 50% growth அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் வீக்னாலும் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராம்ப்டன் சோலார் இனோவேஷன் யூஸ் பண்ணி சீலிங் ஃபேன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சீலிங் ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு யூரோ மானிட்டர் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இனோவேஷன் சைலண்ட் ப்ரோ ஃப்ளூடோ வேவ் ஜெர்மன் டிசைன் அவார்ட் 2026 வின் பண்ணியிருக்காங்க. க்ரூ ரிமோட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டியூவல் கண்ட்ரோல் பிஎல்டிசி ஃபேன் இவங்க கிட்ட இருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால அக்டோபர் 24, 2025 இருந்து ஃபேன் செக்மெண்ட்ல 1.4% இருந்து 1.5% ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக் சேஞ்சுன்னு பார்த்தா பிஎல்சி ரெகுலேஷன் 2.0 ஜான் 1 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா இனி ஃபேன்ஸ் கம்மி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ரன் ஆகணும். இதுக்காக இவங்க ஆல்ரெடி பிஎல்டிசி மோட்டார்ஸ், ஏரோடைனமிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ பிஇஇ ரெகுலேஷன் டிரான்சிஷனை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண லாஸ்ட் 6 மந்த்தாக உத்கர் 1, உத்கர் 2ன்னு 2 ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உத்கர் 1 ஓல்டு மாடல் ஃபேன்ஸோட ஸ்டாக்கை ரீசனபிளாக மெயின்டைன் பண்ணி ஃப்யூச்சரில் லாஸஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ண, உத்கர் 2 மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நியூ பிஇஇ ரேட்டட் ஃபேன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும்னு எஸ்டிமேட் பண்ண. ஓவராலாக பார்த்தா ஃபேன்ஸ் தான் இவங்களோட கோர் ப்ராடக்ட். டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் சைஸ் 15 crores. இயர் ஆன் இயர் சிங்கிள் டிஜிட் டீக்ரோத்தாக இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரோத் இன்ஜின் பம்ப்ஸ் பிஸ்னஸை பார்த்தா ஓவராலாக 13 to 17% growth டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த growthக்கு மெயின் சப்போர்ட் 92 crores சோலார் பம்ப்ஸ் ஆர்டர் லாஸ்ட் குவார்ட்டரில் ரிசீவ் பண்ணது. சோலார் பம்ப்ஸில் இயர் ஆன் இயர் 2x growth டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் என்னன்னா ரொம்ப கம்மியான ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய செக்மெண்ட்னு சொல்லலாம். 12,000+ சோலார் பம்ப் யூனிட்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக 372 crores worth ஆர்டர்ஸை எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இங்கே தான் சோலார் பம்ப் பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷ்னல் ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக மார்க்கெட் ஷேரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. 255 crores அன்எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பைப்லைன் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் மார்க்கெட் ஷேர் 6 to 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சோலார் பம்ப்ஸில். இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் என்னன்னா கிராம்ப்டன் 85 years ஹிஸ்ட்ரியில் ட்ரெடிஷ்னல் அக்ரி பம்ப் மூலமாக 250 crores தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே சோலார் பம்ப்ஸ் மூலமாக ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ட்ரெடிஷ்னல் அக்ரி பம்ப்ஸை சோலார் பம்ப்ஸ் கிராஜுவலாக ரீப்ளேஸ் பண்ணணும்னு 2 to 3 billion USD வர்த்தான பெரிய இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணும்னு மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளிகன்ஸில் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் ப்ளஸ் ஃபெஸ்டிவல் சீசன் கேம்பெயினால் டபுள் டிஜிட் growth டெலிவர் பண்ணியிருக்காங்க.
ஆன்லைன் ஆர்டர்ஸ் பெரிய ரீட்டைல் ஸ்டோர்ஸில் விற்கிறது மூலமாக கஸ்டமர்ஸ் பிஹேவியரை கரெக்டாக டேப் பண்ணுறாங்க. அதனாலேயே ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ண முடியுது. புது லான்ச்சஸ் டியூரோ கிராண்ட் ப்ளஸ் 750 வாட் ஃபுட் ப்ராசஸர், ஆமோ ஃப்ரெஷ் நியூட்ரி பெண்டர், லார்ஜ் கிச்சன் அப்ளிகன்ஸ் குவார்டர் 34% க்ரோ ஆயிருக்கு. புது லான்ச்சஸ் எலைட் மிட் ப்ரீமியம் சிம்னி, குவைட் ப்ரோ ப்ளஸ் சிம்னி. மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல லார்ஜ் கிச்சன் அப்ளிகன்ஸ் எமர்ஜிங் லீடர்ஷிப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் சைஸ் 25,000 ப்ளஸ் க்ரோஸ்னு. ஃபேன்ஸ், பம்ப்ஸ், ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளிகன்ஸ், லார்ஜ் கிச்சன் அப்ளிகன்ஸ். ஓவராலாக எலக்ட்ரிக்கல் கன்சியூமர் டியூரபிலிட்டியில் ரெவன்யூ ப்ளஸ் ஈபிட்டோட க்ரோத் கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் லைட்னிங் செக்மெண்ட்டில் சர்ப்ரைசிங் ஈபிட் க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். லைட்னிங் செக்மெண்ட் இயர் ஆன் இயர் 3.16% க்ரோ ஆயிருக்கு. ரியல் சர்ப்ரைஸ் ஈபிட் இயர் ஆன் இயர் 50% க்ரோத் அச்சீவ் ஆயிருக்கு. B2C போர்ட்ஃபோலியோவில் லேம்ப்ஸ் பேட்டின்ஸோட ஷேரை 65%லேருந்து 40%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ஹை மார்ஜின்ஸ் தர பேனல்ஸ், ப்ரீமியம் சீலிங் லைட்ஸ், ஃப்ளட் லைட்ஸ் மேலே ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஓவரால் 13 to 17% க்ரோத் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. B2B பிஸ்னஸில் மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்க கவர்மெண்ட் பிஸ்னஸில் இருந்து இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஐ பேஸ்ட் லைட்னிங், இன்டோர் கம்யூச்சுவல் லைட்னிங் மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இருந்து க்ரோத் டிரைவ் ஆகுது. ஓவரால் 15 to 19% க்ரோத் கான்ட்ரிபியூட் ஆகுது. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் லைட்னிங் கம்பெனின்னு CII கிரீன் ப்ரோ டைப் 1 எக்கோ லேபிள் சர்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பிக் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தா JSW ஸ்டீல், சென்னை முனிசிபல் கார்பரேஷனோட ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. LED செக்மெண்ட்டில் வால்யூம் அதிகமாயிருக்கு, ஆனால் ப்ரைஸ் ஃபால்னால மார்ஜின்ஸில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ரீசெண்ட் இனோவேஷன்ஸ்னு பார்த்தா ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் தர மாதிரி குரூப் டிம்மிங் 2.2வும், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் யூஸுக்கு கட்டிங் எட்ஜ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி LED டிட் டெவலப் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்காக கோல்டன் பீகாக் அவார்ட் 2025 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பிஸ்னஸில் லைட்னிங் செக்மெண்ட்டோட டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் எஸ்டிமேட்டாக 22,000 ப்ளஸ் க்ரோஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பிராண்டில் கிச்சன் அப்ளிகன்ஸ் க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை ரெவன்யூ இயர் ஆன் இயர் 13.5% க்ரோ ஆயிருக்கு. ஈபிட் 29.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. GST ரிடக்ஷன், ஃபெஸ்டிவல் சீசன் போல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இங்கே க்ரோத்தை எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஐடியா ஃபர்ஸ்ட் சீரீஸும் கஸ்டமர்ஸை ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுற விதத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் 3 இயர்ஸ் ப்ராடக்ட் ரோட் மேப்பை ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட்ஃபோலியோவில் இருக்க கேப்ஸை ஃபில் பண்ண பட்டர்ஃப்ளையோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இப்போ இகாம்னு சொல்லலாம். மிக்சர், ப்ரெஷர் குக்கர், டேபிள் டாப் வெட் கிரைண்டர் ப்ராடக்ட்ஸ் அமேசானில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் மாடர்ன் ட்ரேட், ரீஜனல் செயின் ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனை சேர்த்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் டபுள் டிஜிட் க்ரோத் டெலிவர் பண்ண முடியறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளிகன்ஸ், லார்ஜ் கிச்சன் அப்ளிகன்ஸ் ப்ளஸ் பட்டர்ஃப்ளையும் சேர்த்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிச்சன் அப்ளிகன்ஸ் பிஸ்னஸாக க்ரோ ஆகிட்டு வராங்க. கிராம்ப்டனோட சைலண்ட் சோலார் எம்பையர், சோலார் ரூஃப் டாப் சில மாதத்துக்கு முன்னாடி தான் சோலார் ரூஃப் டாப் பிஸ்னஸில் என்டர் ஆகினாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி 500 crores ஆர்டர் புக்கை செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 50,000 சோலார் ரூஃப் டாப் யூனிட்ஸ். ஆர்டர்ஸ்னு பார்த்தா இனிஷியலாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் மேஜராக வந்திருக்கு. தெலுங்கானாவில் ஃபர்ஸ்ட் எவர் சோலார் ரூஃப் டாப் ஆர்டர் 52 crores-க்கும், ஆந்திர பிரதேஷில் பிக்கெஸ்ட் ஆர்டராக 445 crores-க்கும் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 6 to 12 months-ல எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகும்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரீட்டெயிலை ஃபோக்கஸ் பண்ணுற விதத்தில் 2 to 2.5 lakhs-ல 2 to 3 kilowatt-ல சோலார் ரூஃப் டாப் சிஸ்டமும் ஃபியூ ஸ்டேட்ஸில் இருக்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. இங்கே ஹைலைட் என்னன்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அசெட் லைட் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓனாக பேனல் மேனுஃபேக்சர் பண்ணாமல் அவுட் சோர்சிங் தான் பண்ணுறாங்க. அதுவும் ரீட்டைல் கஸ்டமர்ஸோட கேஸில் 85 to 90% பேமெண்ட் அட்வான்ஸ் வாங்கின அப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனாலேயே ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரெஷர் ரொம்ப கம்மி, சம்டைம் நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டலாக கூட போகலாம். ஸோ ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் அதிகம். ப்ளஸ் PM சூர்யா கர் ஸ்கீம் மாதிரி கவர்மெண்ட் சப்சிடரி சப்போர்ட்ஸும் கிடைக்குது.
ஓவராலாக பார்த்தா சோலார் ரூஃப் டாப் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் சைஸ் 25,000 crores. ஸோ கிராம்ப்டனுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் சோலார் பம்ப்ஸ் ப்ளஸ் சோலார் ரூஃப் டாப்பை சேர்த்து நெக்ஸ்ட் 18 to 24 monthsல 2,000 crores பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணலாம்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரீஸ்ட்ரக்சரிங் பேடி ஃபெசிலிட்டியில் லைட்னிங் மேனுஃபேக்சரிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் 50% ஃபேன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைட்னிங் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பேடியிலிருந்து பரோடாவுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பரோடாவோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியில் இனிஷியலாக லைட்னிங் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது லைட்னிங் பிஎல்டிசி ஃபேன்ஸுக்கு யூஸ் ஆகிற பிசிபிஸ், அப்ளிகன்ஸ் மேனுஃபேக்சரிங், ஸ்பேர் வேர்ஹவுஸ், சோலார் ரூஃப் டாப்க்கு சப்போர்ட்டிங் யூனிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இன் ஹவுஸ் வேலிடேஷன் லேபையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 20.36 crores ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம்னு மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் ரோட் மேப். ஃப்யூச்சரில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக 17,000 கன்சியூமரோட யூசேஜ் ப்ளஸ் ஆட்டிடியூடை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கோ டு மார்க்கெட் ரீவேம்ப். சில ஏரியாஸில் இருக்க ஷாப்ஸில் ப்ராடக்ட் ரேஞ்ச் கம்மியாக இருக்கலாம். ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் ஃபுல் பொட்டென்ஷியல் ரீச் ஆகாமல் இருக்கலாம். இதெல்லாம் ரிசால்வ் பண்ணுற விதத்தில் கோ டு மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் ரீஜன்ஸில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஷாப்ஸில் நிறைய கிராம்ப்டன் ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் மிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 18 to 20 monthsல ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ESG ரேட்டிங்கில் ஹவுஸ் ஹோல்ட் டியூரபிலிட்டியில் குளோபலி செகண்ட் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்ததுல கிராம்ப்டன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 2,000 crores ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.